பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்க இப்ப என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இருங்க. நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியதும், மாண்புமிகு பொதுப்பணித்தலைவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அதை நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசலாம். இந்த டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும், மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலவே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். நீ கண்டினியூ பண்ணலாம். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக, தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கோ அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நான் பதவியேற்ற அன்னைக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? நிதி நிலைமைலாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் செயல்படுத்துவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். நான் ஏதோ வேற எதுக்காகவோ வேற யாருக்காகவோ ஏதோ அவகாசம் கேட்ட மாதிரி. அடுத்து இங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்க நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலேயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பான், குடும்பம் குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பான். இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பு தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கல் நையாண்டி சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வர் பதில் சொல்லல, முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேர்